அவரோட முக்கியமான படங்கள்னால் த டாக்ஸி டிரைவர், ரேஜிங் புல், த டிபாட்டர், வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு அதில் பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா ஷட்டர் ஐலாண்ட். உலக சினிமாக்கள்லேயே த மோஸ்ட் ட்விஸ்டட் கிளைமேக்ஸ் மூவிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட டாப் 3ல் ஷட்டர் ஐலாண்ட் இருக்கும். 2010 ஆஸ்கர் மேடையில் வின் ஆகிறது யார் அப்படின்னா பாராசைட் படத்துடைய இயக்குனர் மேடையில் விருதை வாங்குறார். வாங்கும்பொழுது அவர் ஒரு ஃபேவரட்டான ஒரு கோட்டை சொல்கிறார், த மோஸ்ட் பர்சனல் இஸ் மோஸ்ட் க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோட்டை சொன்னது யார் அப்படின்னா மார்ட்டின் ஸ்கார்சஸ். அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லார். அரங்கமே கைத்தட்டது. காரணம் என்னென்னா அதே பிரிவில் நாமினியாக இருக்கக்கூடியவர் தான் மார்ட்டின் ஸ்கார்சஸ், ஐரிஷ்மேன் படத்துக்காக. ஸோ அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலை சிறந்த இயக்குநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவர் தான் மார்ட்டின் ஸ்கார்சஸ். That quote was from our great Martin Scorsese. அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சினிமாக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கும் இல்லையா, அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருப்பார். இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா, என்னடா இப்படி ஒரு ஷாட்டு, என்ன இப்படி ஒரு கட்டு அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கலாம், எடிட்டிங் பேட்டர்னாக இருக்கலாம், பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு, ஷார்ட் டிவிஷன் அப்படின்னு அவருக்குன்னு ஒரு பாணியை உண்டாக்கியிருக்கக்கூடியவர். அவர் படத்தில் வயலன்ஸு, கில்ட்டு, ரிடெம்ஷன் இந்த மாதிரியான உணர்வுகள் அடிப்படையானதாக இருக்கும். இந்த படம் முழுக்க ஒரு சர்ரியலிஸ்டிக் தன்மை இருக்கிறத பார்க்க முடியும். சர்ரியலிஸ்டிக்னால் ஒரு மாதிரி ட்ரீம் லைக், கனவா நினைவானே நமக்கு தெரியாது. படத்தில் நிறைய டெலூஷன்ஸ் வரும், ஹாலசினேஷன் வரும். அந்த கதாபாத்திரம் எப்படி அதை அனுபவிக்குதோ அதே மாதிரி படம் பார்க்குற நாமும் அனுபவிப்போம். உண்மையாக என்ன நடக்குது அப்படின்னு அந்த கதாபாத்திரங்கள் மாதிரி நாமளும் குழம்பு செய்வோம். இப்போ முதல்ல இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது ஃபஸ்ட் டைம் அந்த கிளைமேக்ஸ் அடையும் போது இது ஒரு க்ரைம் த்ரில்லர்னு நினச்சிட்டு இருந்த நாம இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு நமக்கு புரியும். அப்போ படத்தை திரும்ப வாட்ச் பண்ணோம். ஏன்னா ஒரு டைமில் இந்த படத்தை நம்மளால் டீகோடே பண்ண முடியாது. திரும்ப ரீவாட்ச் பண்ணும்போது தான் இதனால தான் அந்த கதாபாத்திரங்கள் இப்படி பேசிச்சா, அதனால தான் அந்த காட்சி இப்படி இருந்ததா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காட்சியும் வசனங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேயர்டாக அவ்வளோ ஒரு மேஜிக் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ண இதுக்கான காரணங்கள் எதுதானா, இப்படி தான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது ஒரு புது உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அப்பேற்பட்ட இந்த ஷட்டர் ஐலாண்ட் படத்தை பற்றியும் நீங்கள் இது வரைக்கும் ஏற்கனவே பல தடவை பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இதுவரை சொல்லப்படாத பல விஷயங்களை இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஷட்டர் ஐலாண்ட் டீகோடிங். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். 1954 அமெரிக்காவுடைய பாஸ்டனில் ஹார்பர் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஐலாண்ட் ஷட்டர் ஐலாண்ட். மனநலம் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளை கைதிகளாக வைத்திருக்கக்கூடிய ஹேஷ்கிளிஃப் அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலை அங்கே இருக்குது. அதில் ஏபிசின்னு 3 பிரிவு இருக்குது. ஏ அப்படிங்கிறதுல ஆண்கள், பிங்கிறதுல பெண்கள், சி அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பேஷன்ஸ், கொடூர குற்றவாளிகள், அவர்களால் சமூகத்திற்கு ஆபத்துங்கிறவங்கெல்லாம் ஒரு இருட்டறை மாதிரி அதில் வச்சுருக்கிறாங்க. இந்த ஐலாண்ட்லேருந்து ரேச்சல் அப்படிங்கிற ஒரு பெண் காணா போயிடுறாங்க. அவங்கள பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக யூஎஸ் மார்ஷலான டெடியும் அவருடைய பார்ட்னரான சக் இவங்க 2 பேரும் கப்பலில் போகிறாங்க அந்த ஐலாண்டுக்கு. அந்த ஐலாண்டுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சீஃப் டாக்டரான கேவ்லி இருக்கிறாரு, ஒரு சர்ஜன் அங்கே இருக்கிறாரு, ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்கிறாரு. அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. காணா போன ரேச்சல் அவங்களுடைய அறையை போய் பார்க்குறாங்க. அவங்களுடைய 2 பேர் ஷூஸுமே அங்கே இருக்குது. ஆனால் எப்படி வெறுங்காலோடு போனாங்க அப்படின்னு தெரியல. அறையெல்லாம் பூட்டப்பட்டிருக்கு, ஆனால் திடீர்னு காணும், எவாப்ரேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி காணா போனாங்க அப்படின்னே தெரியல. அவங்க அறையில் ஒரு சீட்டு கண்டுபிடிக்கப்படுது, அறைக்கடையில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் 4 who is 67 அப்படிங்கிற இந்த 2 வரிகள் அதில் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய நர்சஸ்ஸு, டாக்டர்ஸு, அங்கே இருக்கக்கூடிய சக பேஷண்ட்ஸ் இவங்கள்ட்ட எல்லாமே விசாரணை நடத்துகிறார். அப்படி விசாரணையில் அவரை பற்றியுமே சில விஷயங்கள் சக்குக்கிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணுறார். டெடி அவருடைய மனைவி இறந்துடுறாங்க, அவருடைய பிள்ளைகள் இதெல்லாமே இறந்துடுறாங்க. எப்படி இறந்தாங்கன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட் ஒரு தீப்பிடிச்சு எரிஞ்சிருது. அதில் அவங்க குடும்பத்தை அவர் இழக்கிறார். இதை செய்தது யார் அப்படின்னா ஆண்ட்ரூஸ் லேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் தான் இதை செஞ்சான் அப்படிங்கிறதையுமே டெடி சக்கிட்ட சொல்கிறார். இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடுவில் அவருக்கு அப்பப்போ சில ஹாலுசினேஷன் வரும், டெலூஷன்ஸ் வரும். அவங்க மனைவி அடிக்கடி கண் முன்னாடி பேசுகிற மாதிரி, பார்க்குற மாதிரி, அந்த மாதிரியான காட்சிகள் அவருக்கு வரும். ஸோ அப்படி நம்ம டெடியோடைய லைஃப்பையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். அந்த டெடி லைஃப்பில் அவங்க குடும்பத்தை அந்த தீப்பற்ற வைத்த ஆண்ட்ரூஸ் லேடிஸ் அப்படிங்கிறவனுமே இந்த சிறைச்சாலையில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறதுமே டெடி சக்குக்கிட்ட சொல்கிறார். சரி, இப்போ
இந்த விசாரணைக்கு வந்த இந்த ரேச்சல் அப்படிங்கிற பொண்ணை தான் காணோம் தேடுறாங்க. அந்த பொண்ணு கிடைச்சிட்டா அப்படிங்கிற தகவல் வருது. போய் பார்க்குறாங்க இந்த ரேச்சல் எப்படி போனா, எங்கே போனா அப்படிங்கிற விசாரணையை அவர் வந்து அங்கே பண்ணுறாரு. திரும்ப கிடைத்த ரேச்சலில் போயிட்டு என்கொயரி பண்ணும்பொழுது இவருக்கு சில ஹாலுசினேஷன், சில டெலுஷன்லாம் ஏற்படுது. அந்த ரேச்சல் பேசுகிறது தன்னுடைய மனைவி பேசுகிற மாதிரியே இருக்குது நிறைய விஷயங்கள். அவர் வந்து அந்த மைக்ரைன் வந்து தலைவலியால் மாத்திரை போட்டு படுத்துடுறாரு. கண்விழித்து பார்க்குறவர் வந்து சக்கை கூட்டுட்டு இன்னும் இந்த சிறைச்சாலையில் நிறைய மர்மங்கள் இருக்குது, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே ஜார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பர் வந்து பார்க்குறாரு. அவன் சில தகவல்களை சொல்கிறான், சில குழப்பங்களை உண்டாக்குறான். அங்கேருந்து திரும்ப தப்பிச்சு போகிறாரு. அதாவது இவர் வந்து அந்த ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்கிறவனும் காணா போயிட்டான் இல்லையா, ஒருவேளை அவன் இங்கே தான் இருப்பானா. இங்கே வந்து லைட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த தீவில். அந்த லைட் ஹவுஸில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு தொடர்ந்து சொல்லப்படுது. அப்படி இந்த தீவில் நிறைய தேடி அலையும் போது இன்னொரு பெண்மணியுமே ஒரு குகையில் சந்திக்கிறான். அந்த பெண் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. நான் வந்து இங்கே நர்ஸாக இருந்தவன், இந்த தீவில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, பேஷண்ட்ஸை வச்சு அவங்களுக்கு மருந்துகள்லாம் கொடுத்து சில சோதனைகள்லாம் பண்ணுறாங்க, நீ ஜாக்கிரதையாக இங்கே எதுவும் மாத்திரை சாப்பிட்றாத, இங்கே எதுவும் பண்ணிடாத அப்படின்னு வார்ன் பண்ணுறான். அங்கேருந்து திரும்ப கிளம்பி டெடி வந்து அந்த லைட் ஹவுஸை போய் சேரணுங்கிற நோக்கத்தில் எப்படியோ அந்த இடத்துல லைட் ஹவுஸை வந்து அடைஞ்சிடறான். இந்த தீவில் நடக்கக்கூடிய பல மர்மங்களுக்கான விடை இந்த லைட் ஹவுஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி லைட் ஹவுஸ்க்குள்ளே போகக்கூடிய டெடி அந்த லைட் ஹவுஸில் கண்டுபிடித்தது என்ன, அங்கே தான் ட்விஸ்டட் கிளைமேக்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த லைட் ஹவுஸில் சீஃப் டாக்டரான கேவ்லி அவனுக்காக அங்கே காத்திருக்கிறார். இவனுடைய வருகையை எதிர்பார்த்து இவன் வந்த உடனே இவனிடம் சில உண்மைகளை சொல்கிறார். அதாவது அந்த தீவில் மொத்தம் 66 பேஷண்ட், அல்ல 67வது பேஷண்ட் யார் அப்படிங்கிறதான் தேடுவான். அந்த 67வது பேஷண்ட் வேறு யாரும் இல்லை, இவனே தான். அதாவது டெடி தான் அந்த பேஷண்ட். அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து எரிச்சிட்டான், ஆண்ட்ரூ லேடிஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தேடிட்டு இருக்கான் இல்லையா. அந்த ஆண்ட்ரூ லேடிஸ் வேறு யாரும் கிடையாது, டெடி தான். டெடியோட உண்மையான பேர் வந்து ஆண்ட்ரூ லேடிஸ். பனிக்கிடையே ஒரு போட் அப்படியே விலகி உள்ளே வருது. டெடி தன் வாழ்க்கையை திரும்ப அந்த பனி மாதிரி சூழ்ந்திருந்த அந்த விஷயத்துலேருந்து தன்னைத்தானே உணர்வதற்காக வெளில வந்துட்டுருக்கான். அப்படி வெளில வரும்போது போட்டில் அவனை திடீர்னு காட்டுறாங்க. வாந்தி எடுக்கிறான், கொள்கிறான். ஏன் வாந்தி எடுக்கிறான்? இது வந்து ஒரு வித்ட்ராவல் சிம்டம்ஸ். அது என்ன வித்ட்ராவல் சிம்டம்ஸ், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அப்படி திடீர்னு எழுந்து பார்க்கும்போது அவன் போட்டில் இருக்கிறான், முகத்தை கழுவுறான். அந்த போட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகள்லாம் தொங்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, அது வந்து அந்த ஷட்டர் ஐலாண்டு கைதிகளை கொண்டு போகிறதுக்காக, விலங்குகளை அடைச்சி கொண்டு போகிறதுக்கான ஒரு போட் அது. அந்த போட்டில் அவன் இருக்கிறான்னும் போதே நம்ம இப்போ பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம், ஒருவேளை இப்படி இது கைதியாக இப்போ நம்ம போட்டில் செயின் பண்ணி தான் கொண்டாந்துருப்பாங்களோ, இப்போ அவன் வந்து செயின் அவுக்கப்பட்டு அவன் சூழ்நிலைக்கு வந்து இப்போ உள்ளே போகிறானோ, ரீசெட் ஆகிட்டானோ அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ அந்த போட்டில் வந்து அவன் வெளில வரும்போது அவனோட பார்ட்னரான செக் அங்கே இருக்கிறான். எஸ் பாஸ் அப்படின்னும் போதே அவன் பாஸ்ன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறான். ஸோ அவனுமே வந்து ஓகே நம்ம தான் அவனோட பாஸ் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். ஓகே நம்ம இந்த மிஷனுக்காக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவனை வந்து நம்ப ஆரம்பிக்கிறான் மெல்ல மெல்ல. அந்த உடையே பார்த்தீங்கன்னா சக்கோடைய ட்ரெஸ்ஸும் இவனோட ட்ரெஸ்ஸும் சிமிலராக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற உணர்வில் ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுப்பாங்க. ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டை போட்டிருப்பான். அந்த டை வந்து டெலிஷனில் அவனோட மனைவி கொடுத்துற அந்த ஆடை, அந்த பேட்டர்ன்லேயே பார்த்திங்கன்னா அவனோட டையுமே இருக்கும். அப்போ சிகரெட் பார்த்து வைப்பான். சிகரெட் வந்து பார்த்திங்கன்னா அவன்கிட்ட இருக்காது, டெடிக்கிட்ட கிடையாது. சக் தான் வந்து சிகரெட்டை கொடுப்பான். ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா சிகரெட் இவன்கிட்ட கிடையாது, சக் கொடுப்பான். இதன் மூலமாக தொடர்ந்து இவனுக்கு மருந்துகள் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. மாத்திரையாகவோ இல்லை இந்த சிகரெட் மூலமாகவோ மருந்துகள் கொடுக்கப்படுது. ஸோ அது சக் மூலமாக தான் டெடிக்கு வருது. ஈவன் அவன்கிட்ட லைட்டர் கூட இருக்காது. ஒரு இந்த மாதிரியான ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கிட்ட ஃப்ளேமபிள் திங்ஸ்லாம் இருக்காது இல்லையா. படத்தில் முழுக்கவே பார்த்திங்கன்னா அந்த லைட்டரை ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது வேற ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. செக் வந்து பண்ணுவான், இல்லை ஒரு வேறு கேரக்டர்ஸ் தான் வந்து அவனுக்கு லைட் பண்ணுவாங்க. அவன் கையில் பார்த்திங்கன்னா வத்திப்பட்டி வந்து அந்த சி பிரிவு ஜெயிலுக்குள்ளே போகும்போது தான் அவங்ககிட்ட அந்த வத்திப்பட்டி இருக்கும். அது எப்படி வந்துச்சு, நமக்கு எங்கேருந்து எடுத்தான் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. ஸோ யூஸ்வலாக அவங்ககிட்ட அந்த லைட்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்காது. ஸோ அப்போ இதன் மூலமாகவே இவன் வந்து ஒரு மனநலனுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியும் கூட. இந்த மெட்டீரியல்லாம் அவன்கிட்ட இல்லாதால அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போதே அதை நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நமக்கு தான் அது புரியல முதல் தடவை பார்க்கும்போது. உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே டெடியை பார்த்தோன்னே போலீஸ் எல்லாம் அலர்ட் ஆகிறாங்க, கன்லாம் எடுக்கிறாங்க. ஏன் இவ்வளோ அலர்ட் ஆகிறாங்க, ஏன் அப்படிங்கிறது நமக்கு அப்போ புரியாது. இப்போ நமக்கு புரியும். டெடி வந்து ஒரு ரொம்ப வயலண்ட்டான ஒரு குற்றவாளி இல்லையா, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு குற்றவாளி. ஜார்ஜ் எல்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அடித்து காயப்படுத்தியிருப்பான். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த கேரக்டர் வெளில வராமல் இருக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதால டேஞ்சரஸான ஒரு பர்சன். அவன்கிட்ட துப்பாக்கி இருக்குது. அப்போ எல்லாருமே அலர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ அந்த துப்பாக்கி கொடுங்க அப்படின்னும்போது டெடி வந்து அந்த துப்பாக்கி எடுத்து அசால்ட்டாக கொடுத்துருவான். ஆனால் சக் பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கி எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதுக்கப்புறமா எடுத்து கொடுத்துருவான். ஸோ இதன் மூலமாக அவனோட ப்ரொஃபஷனல் அது கிடையாது, அவன் ஒரு டாக்டர். ஆனால் இதில் இருக்கிறான் அப்படிங்கிறதால ஒரு சின்ன ஸ்ட்ரக் அவனுக்கு ஏற்படுது. இது நம்ம சின்ன விஷயந்தான், ஆனால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே இதனால தான் அப்படிங்கிறத முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ரீவாட்ச் பண்ணும்போது புரியும்.
இப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ்லாம் காலை சங்கிலிலாம் கட்டப்பட்டு பெருக்குவாங்க, கொள்வாங்க. அப்போ அவங்க எல்லாருமே டெடியை பார்த்து ஒரு மாதிரி சைகை பண்ணுவாங்க வியடா. அப்போ முதல் தடவை பார்க்கும்போது நமக்கு எதுவும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இவனுக்கு சைகை காட்டுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ரீவாச் பண்ணும்போதெல்லாம் இவங்களாம் ஏற்கனவே ஒரு வகையில் டெடிக்கு பழக்கப்பட்டவங்க தான், ஏற்கனவே இங்கே வந்தவன் தான் பலமுறை அப்படிங்கிறதால அவனை தெரிஞ்சவன்றதுக்காக தான் அவங்க வந்து அந்த கெஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ பார்க்கும்போது புரியும். இப்போ உள்ளே போய் அந்த சீனியர் சீஃப் டாக்டரான கேவலியை மீட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகள்னு பேச ஆரம்பிக்கிறது. குற்றவாளிகள் கிடையாது, இவங்களாம் வந்து பேஷண்ட்ஸ் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்வார். ஸோ அப்போ அவர் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னென்னா, தெர் இஸ் அ மாரல் ஃபியூஷன் பிட்வீன் லா அண்ட் ஆர்டர் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மருத்துவம் குறித்து சரி பண்ண முயற்சி பண்ணோம், அப்படியும் சரியாகலை அப்படின்னா கடைசியாக தான் லோபோட்டமி அப்படின்ற இடத்துக்கு லா அண்ட் ஆர்டர் படி இது எந்த ஆர்டர் முடியாத பட்சத்தில் லோபோட்டமி பண்ணலாங்கிறத லா அண்ட் ஆர்டர். ஸோ கடைசியாக அதுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத அவர் அங்கே ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாரு. உள்ளே போனோடனே இந்த ரேச்சல் பற்றி இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரேச்சல் யார் என்னன்னு சொல்லும்போது டீட்டெயிலில் கிளியராக சொல்கிறாங்க. இந்த ரேச்சல் தனது 3 குழந்தைகளையும் கொண்டிருக்கா. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த ரேச்சலோட கேஸ் ஸ்டடிக்கு சொல்லப்படுது, ரேச்சல் தனது 3 குழந்தைகளையும் கொண்டு இருக்கா, அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன்னு சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட அப்படியே டெடியோடைய ஒரு லைஃப் தான் அது. ஸோ எதுக்காக இந்த செட்டப் அப்படின்னா, டெடியோடைய உள்ளேருந்து அந்த ஆண்ட்ரூ வெளில வரைக்கிறதுக்கான ஒரு முயற்சி, அதுக்காக தான் அந்த மாதிரியான செட்டப்பை வைக்கிறாங்க. ஓகே, இப்போ இன்வெஸ்டிகேஷன் உள்ளே போய் பண்ணும்போது அந்த அறையில் தேடிட்டு இருக்கான் டெடி. கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு சீட் இருக்குது. நமக்கு நல்லா பார்த்தாலே தெரியும், அது எல்லாருக்கும் தெரியாது. கரெக்டாக இவன் போய் அந்த இடத்துல அந்த ஒரு இடத்த பிரித்து சீட் எடுப்பான். இதன் மூலமாகவே அவனுக்கு ஓரளவுக்கு பழக்கப்பட்ட ஒரு இடம் இந்த சீட், இது எல்லாமே நமக்கு தெரியுது. அந்த சீட் எடுத்து பார்க்கும்போதே லா 4 அந்த ஹூ 65 இந்த கையெழுத்தை பார்க்கும்போது நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது. பின்னாடி அவனுடைய டைரி நமக்கு ஒரு இடத்துல காட்டப்படும் போது அந்த கையெழுத்து கிட்டத்தட்ட இதுக்கு மேட்ச் ஆகிருக்கும். அப்போ இது இவனோட கையெழுத்து தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இவன் தான் அதை எழுதி வச்சுருப்பான். அதே போல் ரேச்சல் அந்த இடத்த விட்டு போகிறாங்க அப்படின்னும்போது அவங்களுடைய 2 பேர் ஆஃப் ஷூஸ் அங்கே தான் இருக்கும். எப்படி வெறுங்காலில் போயிருப்பாங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்போ அந்த ஷூவை காட்டும்போது பார்த்திங்கன்னா அது வந்து மேல் ஷூ. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இவன் தான், இவனுடைய ஷூஸ் தான் அது அப்படிங்கிறதுமே நமக்கு ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக அந்த தீவை சுற்றி பார்க்குறதுக்காக அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூறிட்டு அவன் போவான். அந்த காட்சியை நம்ம முதல்ல பார்க்கும்போது தோணாது. இப்போ ரீவாச் பண்ணும்போது தான் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அவன் கூட வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே இருப்பாங்க. ஆனால் டெடி தீவிரமாக தேடிட்டு இருப்பான். இங்கே தான் வந்தாலாம், இங்கே தான் போனாலாம், இங்கெல்லாம் கல்லாக இருக்குது, கண்டிப்பாக ஷூஸ் இல்லாமல் போயிருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தீவிரமாக தேடிட்டு இருப்பான் டெடி. ஆனால் கூட அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு ஷாட்டில் காட்டுவாங்க பாருங்கள், சும்மா உட்காந்துருப்பாங்க, ஒருத்தன் புல்லில் படுத்துட்டு இருப்பான், கல்லை ஒருத்தர் போட்டுட்டு இருப்பார். ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே ஒரு ட்ராமா அப்படின்னு. அவங்களாம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, இவன் தான் தீவிரமாக தேடிட்டு இருப்பான். இதை நம்ம ரீவாச் பண்ணும்போது தான் நோட் பண்ண முடியும் இந்த பிஹேவியர்லாம். உள்ளே வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய அன்னைக்கு அந்த பேஷண்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய அந்த நர்சஸ், இவங்ககிட்டலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான் டெடி, என்ன நடந்தது அன்னைக்கு அப்படின்னு. அந்த இன்வெஸ்டிகேஷனையும் கவனித்தாலே அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து நெய்ல நோண்டிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து அலட்சியமாக அதை உட்காந்துருப்பாங்க, ஒருத்தவங்க தூங்கிட்டு இருப்பான். ஸோ யாருமே அந்த சீரியஸ்னஸ் இருக்காது. நம்ம முதல்ல பார்க்கும்போது ஓகே அப்போ இதெல்லாம் இவங்க எதுவும் சம்திங் பண்ணிட்டாங்க, அதை மறைக்கிறாங்கன்னு தோணும். ஆனால் ரீவாச் பண்ணும்போது தான் இது எல்லாமே ஒரு ட்ராமா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ டெடி கேட்பான், ஏதாவது அன்யூஷுவலாக நடந்தது அதுக்கு முன்னாடி நாள் ரேச்சல் காண போகிறதுக்கு முன்னாடின்னு கேட்கும்போது அந்த நர்ஸ் சொல்லுவா, வாட் இஸ் அன்யூஷுவல், டிஃபைன் பண்ணுங்கள். இங்கே எல்லாமே அன்யூஷுவல் தான், இங்கே இருக்கிறவங்க எல்லாமே மனநல பாதிக்கப்பட்டவங்க, இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அன்யூஷுவல் தான். எது யூஷுவல் அன்யூஷுவல் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது தான் இது நல்லா கவனிச்சேன். ரீவாச் பண்ணும்போது தான் தெரியுது, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட குற்றவாளி அவனே வந்து அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுறான், அவனை பற்றியே அவன் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ ஒரு அன்யூஷுவல் பாருங்கள் அது. ஸோ அதை தான் அங்கே மீன் பண்ணுறாங்க அந்த காட்சி அப்படிங்கிறது நம்ம ரீவாச் பண்ணும்போது நமக்கு புரியும். அப்போ இந்த டாக்டரை பற்றிய கேள்வி வருது. ரேச்சல் கூடயே இருந்த அவருக்கு மருத்துவம் பார்த்து அந்த சைக்காட்டிஸ்ட்டு ஷிஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டர் எங்கே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். அப்போ அவங்களுடைய பதில் வந்து அவர் வெக்கேஷனில் போயிட்டார், நேற்று தான் போனார், என்னது ஒரு குற்றவாளி காணா போயிருக்காங்க, அவர் வந்து வெக்கேஷனுக்கு போயிருக்கிறாரா அப்படின்லாம் கோவப்படுவான். அப்போ ஒரு ஷாட் வந்து நமக்கு சக்குக்கு வைப்பாங்க. ஆக்சுவலாக சக் தான் வந்து அந்த டாக்டர். அப்போ அந்த ஷாட் வைக்கும்போதே நமக்கு அப்போ புரியாது, அவனுமே கோமா பார்க்குறான்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரீவாச் பண்ணும்போது தான் அவனோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு
தெரியும். படத்தோடைய பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். படம் முதல் தடவை பார்க்கும்போது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஹீரோட பெர்ஸ்பெக்டிவில், டெடியோட பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம். ஆனால் ரீவாச் பண்ணும்போது தான் அந்த கூட இருக்கிறவங்க எல்லாரோடைய பெர்ஸ்பெக்டிவ்லையும், சக்கோட பெர்ஸ்பெக்டிவில், காவலியோட பெர்ஸ்பெக்டிவில், இங்கே உள்ளே இருக்க நர்ஸ், இவங்க எல்லாருமே இந்த ட்ராமாவுக்குள்ளே இருந்துட்டு இது இவனை எப்படி பார்க்குறாங்க, ஹீரோவை எப்படி பார்க்குறாங்கங்கிற பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம படத்தை பார்ப்போம். இன்ஃபேக்ட் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்லாம் இருக்கும். சக்குக்கும் காவலியும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது கூட 2 பேரும் அவங்க பார்த்துக்கிறது, அதெல்லாம் அப்போ நமக்கு பெருசாக தெரியாது. இப்போ தான் புரியுது இவனோட பிஹேவியர் எப்படி நடந்துக்கிறான் பாருங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பார்த்துக்கிறது எல்லாமே நமக்கு ரீவாச் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் நமக்கு கொடுக்குது. சீனியர் சர்ஜன் ஒருத்தர் இருப்பார், ஒரு டாக்டர். அவரை மீட் பண்ணக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சி பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கார்பெட் மாதிரியான ஒரு ஏரியாவில் ஒரு பயங்கரமான மியூசிக் ஓடிட்டுருக்கும். அதுக்குள்ளே டெடியும் சக்கும் உள்ளே வருவாங்க. வரும்போது அங்கே காவலி வந்து ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிட்ருப்பார். அந்த சீஃப் சர்ஜன் குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ என்ட்ரு ஆகும்போது அந்த மியூசிக் கேட்டுட்ருக்கும். அந்த சர்ஜன் டாக்டருக்கும் டெடிக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அப்படிங்கிறது மல்டி லேயரில் ஒரு மாதிரி பூடகமாக 2 பேரும் பேசிப்பாங்க, நேரடியாக இல்லாமல். ஒருத்தர் என்னடா இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு நமக்கு முதல் தடவை புரியாது. இப்போ ரீவாச் பண்ணும்போது தான் ஓ இதுதானா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த செட்டப்பே பார்த்திங்கன்னா அவனை திரும்ப அந்த ஆண்ட்ரூ வெளில கொண்டு வரதுக்காக சர்ஜன் ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பார், எக்ஸலண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டிகிட்டே இருப்பார். நம்ம முதல் தடவை பார்க்கும்போது ஏன் அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா இன்னொரு இடத்துல அவர் திரும்ப கேட்பார், நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சண்டையை தவிர்த்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சக் கூட இருக்கும்போது சொல்லுவான். சக் வந்து அப்படி நாங்கள் வளர்க்கப்படலை அப்படின்னும்போது நீங்கள் அப்படின்னு டெடியை கேட்பார். ஓல்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா தந்திரமாக வளர்க்கப்பட்டவன். அவன் வந்து ஆண்ட்ரூ கேரக்டர்லேருந்து குற்றத்துலேருந்து தப்பிக்க தன்னை வந்து ஒரு டெடியாக மாற்றிக்கிட்டான் தந்திரமாக அப்படிங்கிறது தான் அது. அதுக்குமே ஒரு எக்ஸலண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு சர்ஜன். ஸோ என்னென்னா அவனை எப்படியாவது ஆண்ட்ரூ வெளில வர வைக்கிறாங்க, ஆனால் அவன் ரொம்ப ஸ்டபனாக வந்து அவனை வந்து டிஃபென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் அவன் அப்படிங்கிற இந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது என்னடா இவ்வளோ லேயர்டாக பண்ணியிருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து நமக்கு அந்த டெடியோடைய கேரக்டர், அந்த ஆண்ட்ரூங்கிறவன் அந்த டெடியாக மாறி எப்படி இருக்கிறான், எவ்வளோ ஸ்டபனாக இருக்கிறான், அவனுக்கு மொழி ஆளுமை என்ன இருக்குது. இந்த ஜெர்மனில் அவங்க பேசும்போது இந்த ஜெர்மன்லேயே பேசும்போது ஏன் ஜெர்மனில் உங்களுடைய வார்த்தைகள்லாம் இது இப்படி ப்ரொனவுன்ஸ் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறதா இருக்கட்டும், அவனுடைய பேச்சு திறமையாக இருக்கட்டும், எக்ஸலண்ட்டாக அதை மறைக்கிறது, மொழி ஆளுமை அப்படின்ட்டு இவன் என்ன மாதிரியான, இவன் நாட் ஓன்லி எக்ஸ் ஆர்மி பட் ஆல்சோ இவ்வளோ ஒரு கேப்பபிளான ஒரு ஸ்கில்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுமே நமக்கு அங்கே போர்ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி அது. படத்தில் டெடி வந்து நிறைய குடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்காது. ஆனால் குடியால் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவனோட ஹாலுசினேஷன் வந்து எந்தளவுக்கு விகரஸாக போயிருக்கு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. ஹாலுசினேஷனில் அவனோட மனைவி வருவாங்க. அப்போ கையில் பாட்டில் வச்சுட்டு கேட்பாங்க, இது நிறையா இருக்கே, நீ எப்பயுமே சோபராக இருக்க, ஏன் எப்பயுமே குடிபோதையிலே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் நிறைய பேர் வாரில் கொன்னிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளில வரதுக்காக தான் அவன் நிறைய குடிச்சிருக்கான். அந்த குடிபோதையால் தான் அவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான அந்த கேப் வந்து உண்டாயிருக்கு. அதில் பாதிப்படைஞ்சு தான் அவங்க மனைவி வந்து குழந்தைகளை கொண்டுடுறாங்க. அப்படி தான் அந்த கட்டத்தில் இவனுமே அவன் ஒய்ஃபை கொள்றாங்கிறது எல்லா விஷயத்துக்கும் வந்து குடி, அவன் அந்த வாரில் இருந்திருக்கான், அந்த வாரில் இருந்து அவன் வெளில வரதுக்கான அந்த குடி வந்து அவனுக்கும் மனைவிக்குமான ஒரு கேப்பை க்ரியேட் பண்ணிடுறதுங்கிறதெல்லாம் நம்ம இது மூலமாக புரிஞ்சிக்கலாம். ஆர் யூ ரியல் அப்படின்னு கேட்குறான். அவள் வந்து நோ அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல நல்லா கவனித்தோம் அப்படின்னா ஒருவேளை அவள் எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் ரியல்னு சொல்லியிருந்தா, ஒருவேளை ஆண்ட்ரூ வெளில வரதுக்கான வாய்ப்பு உண்டு, தன் குழந்தைகளை கொண்டவ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போக வாய்ப்பு உண்டு. ஆனால் அவன் நோன்னு சொல்கிறது மூலமாக இவன் வந்து டெடியாகவே கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஒரு ஆஃப் ஹாலுசினேஷனில் பாதி உண்மையும் பொய்யும் கலந்து வந்து இந்த ஹாலுசினேஷன் அவனை எப்படி அலக்கழிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த காட்சியோடைய முடிவில் பார்த்திங்கன்னா நெருப்பு எரிகிற மாதிரியும் ஆஷஸ் அங்கங்கே சாம்பல் வரும். அவரோட முதுகெல்லாம் நெருப்பு எரிஞ்சு கட்டுப்பிடிக்கும் போது அப்படி கம்ப்ளீட்டாக சாம்பல் ஆகிடுவா. கையில் அப்படி வைப்பான், அப்படியே மேலே தண்ணி கொட்டும். கனவுலேருந்து அப்படி நிஜத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அங்கே மேலேருந்து தண்ணி கொட்டும், மழை பெஞ்சதில் அப்படி எழுந்திருப்பான். ஸோ அப்போ அந்த வீடு எரிஞ்சு போச்சு அப்படின்னு அவனோட அந்த கதை இருக்குது இல்லையா, அதில் குடும்பம் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஹாலுசினேஷனுக்குள்ளே அவன் இருப்பான். அது உண்மை கிடையாது, பட் ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி அவனுக்கு வருது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி நமக்கு காட்டுறாங்க.
1930களில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரொம்ப அதீதமாக எக்ஸ்ட்ரீமாக நடந்துப்பாங்க. அவங்கள வந்து காம் பண்ணுறதுக்கு ஒரு வழியே இல்லாதப்ப நிறைய அதை பற்றிய மெடிக்கல் ரிசர்ச்லாம் நடந்தது. அப்போ ஏகஸ் மோனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1935 இவர் வந்து ஒரு போர்ச்சுகீசிய நியூராலஜிஸ்ட். அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்கல்லில் ட்ரில் பண்ணி உள்ள லெபோட்டாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளே விட்டு அந்த ஃப்ரண்ட் லோப் இருக்கும் முன்னாடி, அதில் இருக்கக்கூடிய டிஷ்யூவை வந்து கட் பண்ணுறாரு. ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய மூளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் லோபுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஷ்யூவை கட் பண்ணுறது மூலமாக டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு. இதன் மூலமாக பேஷண்ட்ஸ் காம் ஆகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். 35 நிறைய பேருக்கு பண்ணுறாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இதனால் காம் ஆகிறாங்க. இது ப்ரொசீஜர்ஸ் தொடர்ந்து பண்ணப்படும் போது 1936 பார்த்தீங்கன்னா வால்டர் ஃப்ரீமேன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ரொசீஜர் வந்து சிம்பிளாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐ சாக்கெட் இருக்கு இல்லையா, கண் இருக்கு இல்லையா, அதோடைய வழியாக ஒரு சின்ன ஊசி மூலமாக உள்ள குத்தி பிரெயினில் உள்ளே வந்து அந்த ஃப்ரண்ட் லோபில் வந்து அந்த கனெக்ஷன் டிஷ்யூ வந்து டேமேஜ் பண்ணுறது மூலமாக அதால் கனெக்ட் பண்ண முடியாது, ஃப்ரண்ட் லோப் தனித்து விடப்படும், அப்போ காம் ஆயிடுறாங்க. அதே சர்ஜரி தான் அவர் பண்ணது. வந்து மேலே ஸ்கல்லை ட்ரில் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த கட் பண்ணார். ஆனால் இவர் வந்து அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தலையை கட் பண்ணி அதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர், அது சிம்பிளாக வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐ சாக்கெட் மூலமாக ஒரு ஊசி மாதிரி உள்ளே விட்டு அந்த பிரெயினை டிஸ்கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத செய்கிறார். இதுதான் லோபோட்டாமி அப்படிங்கிறது. ஸோ இது பேசிக்கலி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடியவங்களை காம் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு மெத்தட். ஆனால் அந்த காலகட்டத்தில் இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படும் போது இது வந்து அவங்களை காம் பண்ணுதுன்னும் போது இது வந்து நிறைய பேருக்கு பெரிய விடுதலையாக இருந்தது. ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக பிஹேவ் பண்ணுறவங்க போயிட்டு வயலன்ஸாக நிறைய பிரச்சனைகள் கொலை வரைக்கும் போகிறதால அவங்கள அடக்கிறதுக்கு மருந்து இல்லாத காலகட்டத்தில் இதை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 1940கள்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பீக்காக இருக்குது. 40-45கள்லாம் இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்க, 1950க்குள்ளேயே 20,000 பேருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 50களோட முடிவுகள்லேயே வந்து சோவியத் ரஷ்யாலாம் வந்து இதை தடை பண்ணிடுறாங்க, இது வேண்டாம், இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் யூஎஸில் கனடாலாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. 1980கள் வரைக்குமே இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு உலகம் முழுக்கவே இது பேன் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு பிறகு நியூராலஜியில் நிறைய மருந்துகள் வருது, மாத்திரைகள் வந்துருச்சு. இந்த மெத்தட் அப்படிங்கிறது 80கள் வரைக்குமே புழக்கத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு கொடூரமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அது தடை செய்யப்பட்டிருக்கு. அதே காலகட்டத்தில் இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் மருந்துகள் மூலமாக அவங்கள காம் பண்ண முடியுமான்னு பரிசோதிக்கப்பட்ட ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மெடிசன் எப்படின்னா அது வந்து தோரசைன் அப்படிங்கிறது தான். இந்த தோரசைன் வந்து மனச்சிதைவு நோய், பைபோலார் டிசீஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்கிறவங்களை இவங்களை காம் பண்ணுறதுக்கான ஒன்று தான். இது பேசிக்காக என்ன பண்ணோன்னா பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காம் பண்ணி டோபமைன் சுரக்கிறது இது எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வந்து அவங்கள கொஞ்சம் காம் பண்ணும். பட் இதுக்கான சைட் எஃபெக்ட்ஸும் வெயிட் போடுறது, கண்ணு சரியாக விஷன் தெரியாமல் போகிறதுன்னு சைட் எஃபெக்ட்ஸ்க்கும் இது இருக்குது. பட் ப்ரைமரியாக அவங்கள வந்து எக்ஸ்ட்ரீமாக பிஹேவ் பண்ணுறவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதால இது அப்போ பரிசோதிக்கப்பட்ட ஒரு மருந்து. அது டெடி வந்து டாக்டர் கேவலிகிட்ட வந்து ரேச்சலோடைய மெடிக்கேஷன் சம்மந்தமான கேள்விகளை கேட்குறான். அப்போ டாக்டர் கேவலி சொல்கிறாரு, லோபோட்டாமி அப்படிங்கிறது இருக்குது, அது வந்து ஒரு ஓல்டு ஸ்கூல் மெத்தட். அவங்களால எக்ஸ்ட்ரீமாக மாற முடியல, அவங்க நினைவுகளை இது பண்ண முடியல அப்படின்னா கடைசியாக அந்த ஆப்ரேஷன் தான் ஃபைனல் தீர்வு. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ புதுசாக வந்துருக்கூடிய மெடிக்கேஷனான தோரசைன் அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதன் மூலமாகவே அவங்கள வந்து மைண்டை காம் பண்ண முடியும் அப்படின்னு இதை பற்றி சொல்கிறார். அப்போ கேட்குறான் டெடி, நீங்கள் என்ன ஓல்டு ஸ்கூலா இல்லை நீங்கள் இதில் எந்த மருத்துவ முறை நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது டிபெண்ட் அப்பான் அந்த சுச்சுவேஷன், சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் அதை வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கதையில் இவனுக்கு என்ன கொடுத்துட்ருக்காங்க, இப்போ அவனுக்கு வந்து தோரசைன் கொடுத்துட்ருக்காங்க, தொடர்ந்து சிகரெட் மூலமாகவும் மருந்து மூலமாகவும் கொடுத்துட்ருக்காங்க டெடிக்கு. அது மூலமாக சரியாயிடுறானா இல்லை கடைசியாக லோபோட்டாமி தான் அவனுக்கும் பண்ணணுமா அப்படிங்கிறது சூழ்நிலை பொறுத்து தான்ங்கிறது அந்த டைலாக் மூலமாகவே நமக்கு புரியுது. கடைசியாக முக்கியமான ஒரு டைலாக் அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, ரேச்சலோடைய பிரச்சனை வந்து அவள் எடுத்துக்கிற மருந்தில் கிடையாது, அவள் பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணலைங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் அவளுக்கு இது பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. படத்தை நல்லா கவனிச்சோம்னா இதுதான் கிளைமேக்ஸே. அவன் வந்து அதாவது டெடி ஆண்ட்ரூ லேடிஸ் வந்து அவனோட குற்றத்தை அக்செப்ட் பண்ணியிருந்தானா அந்த ஸ்ப்ளிட்டே ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சிக்கு பயந்து அவன் ஒரு ஆளா டெடியாக மாறுறதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் இருந்தாலே இந்த பிரச்சனை சால்வ்டு, அவனுக்கு அந்த ஹாலுசினேஷன்லாம் வராது அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். அது அந்த ஒரு இடத்துல அழகாக டாக்டர் சொல்கிறாரு. ஸோ நிறைய இடத்துல நம்ம ரீவாட்ச் பண்ணும்போது கிளைமேக்ஸே இங்கே சொல்லிட்டாங்களேடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்னென்னா, இந்த பேஷண்ட்ஸோடைய இன்வெஸ்டிகேஷன், ஒரு பேஷண்ட்டாக கூப்பிட்டு வந்து விசாரிக்கிற சீன். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சீனை வந்து ரீவாட்ச் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் அந்த சீனோடைய கம்போசிஷன் எப்படி இருக்குது வச்சுருக்காங்க அப்படின்னா,
டெடி உட்காந்துருப்பான். டெடிக்கு பின்னாடி ஒரு போலீஸ் நிற்பார். ஆப்போசிட்டில் ஒரு பேஷண்ட் இருப்பாங்க. அவன் என்கொயரி பண்ணக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் இருப்பார். ஆனால் அந்த கூட இருக்கக்கூடிய சக் இருக்கான் இல்லையா, அவருக்கு பின்னாடி வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் டாக்டர். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சீனே திரும்ப ஆர்கஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும்னா இவன் தான் கண்டக்ட் பண்ணுவான். ஆரம்பத்தில் நமக்கு எப்படி இருக்கும், டெடி ஒரு ஆளாக கூட்டி என்கொயரி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சீன். ஆனால் ரீவாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சக் தான் இது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி, அடுத்த ஆளை கூப்பிடுங்க, இவன் எக்ஸ்ட்ரீமான இவனை தூக்குங்க, வாங்க போங்கன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனோட பார்வையே என்கொயரி நடக்கிற மாதிரி இருந்தாலும் டெடி என்ன பண்ணுறான், எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சக் கூர்மையாக வந்து வாட்ச் பண்ணுவான். சக் மீன்ஸ் ரெஹான், அந்த டாக்டர் தான். அவன் தான் இவனோட சைக்காலஜி எப்படியாவது ஆண்ட்ரூ வெளில கொண்டு வரதுக்காக முதல் பேஷண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸை கொண்டுட்டு அதை நியாயப்படுத்தக்கூடிய ஒருவன். இது வந்து எக்ஸ்ட்ரீமாக ஆப்போசிட் டு இவன் வந்து டெடி வந்து தன் மனைவியை கொண்டவன். அதனால் இவனால் அதை ஏற்றுக்க முடியாது. அப்போ அவனை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேப்பரில் வேகமாக கிறுக்கி அவனை சைக்காலஜிக்கலாக பாதிப்பை அடைய வச்சு அவனை அனுப்பிடுவான். அடுத்ததாக பெண் ஒருத்தவரை கூப்பிட்றாங்க. அவனை என்கொயரி பண்ணும்போது இந்த பெண் ரொம்ப காமாக கம்போஸாக சொல்லுவான், நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ரொம்ப நார்மலான ஒரு பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணுவாள். அவளுக்கு தெரியும், ஆண்ட்ரூவையும் தெரியும், பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் தான் ஷேஹான்ங்கிறதும் அவளுக்கு தெளிவாக தெரியும். அவளை என்கொயரி பண்ணும்போது கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்பா. அந்த வாட்டர் எடுக்கிறதுக்கு சக் போகும்போது டக்குன்னு நோட்டை பிடுங்கி ரன் அப்படின்னு எழுதி கொடுத்து வச்சுருவாள். அவள் ரன்னுன்னு எழுதி கொடுக்குறது 2 வகையாக எடுத்துக்கலாம். முதல் வகை என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஒரு ட்ராமா தான், நீ எப்படியாவது இங்கே தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு அவன் நோட்டை வாங்கி ரன் எழுதி கொடுக்குறான் கூட இருக்க சக்குக்கு தெரியாமல். ஏன்னா அவன் தான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறான். ஒரு டாக்டர்னு உங்களுக்கு தெரியும், டாக்டர் யாருக்குமே தெரியாமல் நீ ஓடிடுன்னு கொடுக்குறா அப்படின்னு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். 2வது வகையாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுவுமே பார்ட் ஆஃப் ட்ராமா. இந்த ரன்னுங்கிறது நீ டெடிக்குள்ளேருந்து வெளில வந்துடு, ரன் ஆகிடுது, இதுலேருந்து வெளில வந்துடுன்னு சொல்கிற மாதிரியாகவும் இருக்கலாம். ஏன் இது 2வது கான்டெக்ஸ்ட் வருது அப்படின்னா, அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க, சுற்றி போலீஸ் இருக்கிறாங்க, இல்லை நர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் இருக்கும்போது இப்போ நர்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஷார்ட்லே காட்டுவாங்க, இன்டர்கட்டில் வந்து அவங்க ஒரு ஊசி மருந்தெல்லாம் வச்சு ரெடியாக இருப்பாங்க. இது எதுக்காகனா அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்காக கிடையாது, அது வந்து டெடிக்காக. டெடி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணால் அவனை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக தான் பின்னாடி போலீஸு ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பர்சன் பேசும்போதே ஒரு மாதிரி வயலண்ட்டாக இவன் மாறிடுவான். ஸோ அதனால் வச்சுருப்பாங்க. அப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் வந்து சக் போயிட்டு தண்ணி கொண்டு வரணும்? அப்போ அதுவுமே பார்ட் ஆஃப் ஒரு ட்ராமாவாக இருக்கலாம்னு நமக்கு இன்னொரு வகையாகவும் தோணுது. அதில் நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் தண்ணி எடுத்து வந்து கொடுப்பான். அந்த டம்ளரை எடுத்து இப்படி குடிக்கும்போது வெறும் கையால் குடிக்கும் அந்த பொண்ணு. ஸோ அது வந்து டெடியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த தண்ணி மேலே அவனுக்கு ஒரு அலர்ஜி, தண்ணியில் அவனுடைய குழந்தைகள் மூழ்கடிக்கப்பட்டு இறக்குறது, தண்ணினாலே ஒரு இதுன்றதால அவன் வெறும் அந்த கிளாஸ் அண்ட் வாட்டர் ரெண்டுத்தையுமே பார்க்க மறந்து அவன் குடிக்கிற மாதிரியும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். அந்த கிளாஸை கீழே வைக்கும்போது எம்டியாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு எழுந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப் வாட்டர் இருக்கும். இது ஒரு மாதிரி நம்மளே ட்ரிப்பியாக என்னடா இதுங்க நடக்குது, இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவா ஆக்சுவல் வியூவா அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவா நமக்கு ஒரு மாதிரி குழப்பம் இருக்கும். அந்த காட்சியை திரும்ப பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் தான். அங்கே நடக்கிறது ட்ராமாவா, இல்லை அந்த பொண்ணே பண்ணுதா, இவனோட ஹாலுசினேஷனா, அதில் அந்த தண்ணி அப்படி பார்க்குறானான்னு நமக்கு ஒரு மாதிரியான காட்சியாக இருக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அப்படியே வெளில வரும்போது அவங்களுக்கு டவுட் வருது, இதெல்லாம் ஒரு ஸ்டேஜாக இருக்குமோ, இதெல்லாம் ட்ராமா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரும்போது அந்த ஆண்ட்ரூ லேடிஸுங்கிற கேரக்டரை பற்றி சங்கு கிட்ட சொல்கிறான் டெடி. என்னன்னா, என் வீட்டை கொளுத்துனாங்கன்னு சொன்னால அது கொளுத்துனது யாருன்னா ஆண்ட்ரூ லேடிஸுங்கிறது தான் கொண்டான். அவன் தான் ஒரு ஃபயர் பக், ஹீ லைட்டட் த மேட்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் தான் ஒரு ஃபயர் பக் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவன் தான் வந்து என் குடும்பத்தையே கொண்டான். அவனை நான் பற்றி எங்கே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். அவன் முகம் வெட்டு மறக்கிற மாதிரி இல்லை, அவன் முகம் காதிலிருந்து இந்த வாய் உதடு வரைக்கும் அவ்வளோ பெரிய வெட்டு. அவன் வந்து இந்த ஜெயிலில் தான் இருந்தான், 2 வருஷம் இந்த ஜெயிலில் இருந்துட்டு திடீர்னு காணா போயிட்டான். ரேச்சல் எப்படி காணா போனாலோ அதே மாதிரி காணா போயிட்டான் அவன் அப்படின்னு டெடி வந்து சங்கிட்ட சொல்கிறான். அப்போ காணா போனவர்கள் எங்கே போனாங்க அப்படின்னா, இறந்து போயிருப்பாங்க, புதைச்சிருப்பாங்க. வழக்கமாக புதைச்சவங்கள இந்த மாதிரி மர்மமாக இறந்து போனவங்கள போய் கல்லறையில் யாரும் தேட மாட்டாங்க. ஆனால் தேட மாட்டாங்கங்கிறதாலே அங்கே இருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதால இந்த கல்லறைக்கு நான் வந்திருக்கேன். அந்த கல்லறைக்கிட்ட பேசிக்கிட்டே நெருங்கி வராங்க. அப்போ ஹெவியாக புயல் அடிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் ஒரு பாதுகாப்புக்காக பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன ரூம்குள்ளே போயிட்டு அவங்க மறையிறாங்க. அப்போ நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோட்டுக்கிட்டலாம் கைவிட்டு போட்டுட்டு பேச ஆரம்பிக்கும்போது, இங்கே வந்து இந்த மாதிரி கொலைகள் நடந்திருக்கலாம், மர்மமான விஷயங்கள் இங்கே நடக்குது. ஜார்ஜ் அப்படின்னு என்னுடைய ஒரு சோஷியலிஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் நிறையா சொல்லியிருக்கான். இங்கே வந்து விசித்திரமான சில விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்படுது. அப்படி ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அவன் வந்து வெளில வந்தோடனே 2 பேரை ஸ்டாப் பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே ஏதோ ஒன்று நடக்குது தானே அர்த்தம் அப்படின்னு பேச
பேச ஆரம்பிக்கிறான். அப்போ சக் கேட்குறான், நீ எப்படி அவன் சொல்கிறத நம்புற, அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொல்கிறத நீ எப்படி நம்புறன்னும் போது எக்ஸாக்ட்லி அதுதான் உண்மை, இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கல்ல அப்படின்னு டெடி சொல்கிறான். இது நல்லா கவனிச்சிங்கன்னா உளவியலாக டெடியுமே மனநலம் பாதிக்கப்பட்டு பேசக்கூடிய ஒரு ஒன்று. அவன் கான்ஸ்பிரசியாக அவனையே ஏன் நம்புறான் அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க உண்மையை சொல்லுவாங்க, அவனே நம்பிட்டானா, அவனே அவன் பேச்சை நம்புறான். ஸோ அந்த கான்ஸ்பிரசி லூப்புக்குள்ள அவன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது நமக்கு இங்கே புரியுது. அப்போ அந்த அறைக்குள்ளே வந்து சக் கடுப்பாகி கேட்குறது, அப்போ நீ வந்து ஆண்ட்ரூ கொலை பண்ண தான் இங்கே வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் யாரையும் கொலை பண்ண வரல, நான் நிறைய கொலை ஏற்கனவே பண்ணிட்டேன் அப்படின்னு போரில் அவன் பார்த்து அந்த ஒரு ஹாலோகாஸ்ட்டில் வந்து நிறைய பேரை கொலை பண்ண அந்த காட்சி அப்போ தான் வரும். அதை அவன் சொல்லும்போது உண்மையான ஆண்ட்ரூ நடந்த விஷயத்தை அங்கே கன்ஃபஸ் பண்ணுறாங்க, சொல்கிறான். அப்போ டெடி இல்லாமல் ஆண்ட்ரூவோடைய விஷயங்கள் வெளில வருது. மழையில் நினைக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்ட்ரூ பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஆண்ட்ரூவாக அவன் நடந்த விஷயங்களை இங்கே கன்ஃபஸ் பண்ணுறான் போது மெல்ல மெல்ல ஆண்ட்ரூ வெளில வர ஆரம்பிக்கிறான். அப்போ தான் சக் வந்து பேசி தூண்டி விடுறான். ஒருவேளை இதெல்லாம் ட்ராப்பாக இருந்தால், இங்கே ரேச்சல் ஒருத்தர் இருந்ததுக்கான ரெக்கார்டே கிடையாது, அதை வேறு நீ இன்வெஸ்டிகேட் பண்ண நம்மளை உள்ளே எவ்வளோ தூரம் வர வச்சிருக்காங்க அப்படின்னு, இதெல்லாம் ஒரு வேளை ட்ராப்பாக இருந்தா அப்படின்னு ஓரளவுக்கு தூண்ட பார்க்குறான். ஸோ அடுத்து இந்த காட்சி முடிஞ்சு ஒரு ஜீப்பில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னு உங்களை இந்த ஐலாண்ட்லேருந்து மீட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு போனோடனே அவனுக்கு வந்து அந்த பேஷன் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் ஈரமானவே பேஷன்ஸ் ட்ரெஸ் கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக அவனை மெல்ல மெல்ல பேஷன் ட்ரெஸ் கொடுத்து அந்த பழைய ஆண்ட்ரூவை வெளில வரைக்கிறதுக்காக, குற்றவாளியை அவனை கன்ஃபஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுறது, ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டினாலே நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே மாறிடுவோம் இல்லையா. ஸோ அப்போ மழை பெஞ்சு அந்த தண்ணீரை ஒவ்வாமையில் ஆண்ட்ரூ பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஆண்ட்ரூவாக மாறி அவனுடைய அந்த மிலிட்ரி கன்ஃபெஷன்ஸை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த ட்ரெஸ்ஸையும் போட ஆரம்பித்து மெல்ல மெல்ல அந்த ஆண்ட்ரூ வர ஆரம்பிக்கிறானோ. ஏன்னா அதுக்கு பிறகு ஜார்ஜை மீட் பண்ணும்போது முதல்ல அந்த வத்திப்பட்டி எடுக்கிறதுமே இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறம் தான் முதல்ல அவன் லைட்டே பண்ணுறான். அது வரையும் அவன் சிகரெட்டோ எங்கேயுமே பற்ற வைக்க மாட்டான். அப்போ ஆரம்பிக்கிறான்னா இப்போ வந்து அவன் மெல்ல மெல்ல அவன் ஆண்ட்ரூ வெளில வரான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு மெட்டாஃபராக நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து 2 பேரும் மழையில் நினைச்சு அந்த ஆடையை மாற்றுறாங்க. அந்த ஆடை கொடுக்குறவர் வந்து இந்த பேஷண்ட் ஆடையை வாங்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு சிகரெட் பாக்கெட்டையும் கொடுப்பார் ஆடையோடு சேர்த்து. அதை வந்து டெடிக்கிட்ட கொடுக்க மாட்டார், சக்குக்கிட்ட தான் கொடுப்பார். சக் மூலமாக தான் எப்போயுமே சிகரெட்ஸ் வந்து டெடிக்கு போகிறது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிக்கலாம். ஏன்னா அதன் மூலமாக மருந்து அவனுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு அதில் புரியும். ஓகே, இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டாங்க, உள்ள இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. அதை அப்சர்வ் பண்ணும்போது ரேச்சல் அப்படின்னு ஒருத்தவங்க இல்லவே இல்லையோ, ஏமாத்துறீங்களோ அந்த சந்தேகம் அவனுக்கு வரும்போது தான் அப்போ டக்குன்னு சொல்கிறாங்க, ரேச்சல் வந்துட்டாங்க, நீங்கள் தெரியாத அந்த மேட்டர் உங்கள்கிட்ட யாரும் சொல்லையா அப்படின்னும் போது போய் அந்த ரேச்சல் வந்தோடனே அவங்க போய் பார்க்க போகிறான் டெடி. அவங்கள பார்க்கும்போதே அந்த காலில் தான் காட்டுறாங்க, காலை ஒரு மாதிரி மடிச்சு வைப்பா. காரணம் என்னென்னா 2 ஷூஸும் விட்டுட்டு வெறுங்காலாலோட ஓடனான்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த காலை மறைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உள்ளே போகிறான். இப்போ இந்த சீனை நம்ம முதல் தடவை பார்க்கும்போது ரேச்சல் உண்மையாகவே கிடச்சிட்டாலா, இவ தான் ரேச்சலா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம ரீவாச் பண்ணும்போது தான் தெரியுது இது எல்லாமே ட்ராமா. அதாவது அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணையே வந்து ரேச்சல் மாதிரி நடிக்க வச்சுருப்பாங்க. அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, இவனோட டெட்டோட ஒய்ஃபுக்கு என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்ல போகிறான். தான் வந்து 3 குழந்தைகளையும் கொண்டுட்டதாகவும், நீ என் கூட நெருக்கமாக இல்லை, உன்னோட அன்பு எனக்கு கிடைக்கல, அதனால தான் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல இவனை வந்து கட்டி பிடிப்பான். அவனும் கிட்டத்தட்ட ஒரு ஹஸ்பண்ட் ரோல் பண்ணுவான். அவ கூட சேர்ந்து இவனும் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிப்பான். கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு போகிற டைமில் வந்து அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ வெளில வரான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும்போது அந்த பொண்ணு டக்குன்னு மைண்ட் மாதிரி வேறு மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பா. இவனுக்கு பயங்கர தலைவலி வந்துடும். அந்த ஒயிட் கலரில் ஃப்ளாஷ் வந்து போகும். அதுக்கப்புறம் இவனை பில் கொடுத்து படுக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த மைக்ரேன் வந்தோடனே அவனுக்கு மாத்திரை கொடுத்து படுக்க வைக்கிற அந்த பெட் அப்படிங்கிறது பேஷண்ட்ஸோட பேஷண்ட்டாக அந்த பேஷண்ட் பெட்டில் படுக்க வச்சிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவனை வந்து பழைய கண்டிஷன்ஸ்க்கு ஞாபகப்படுத்துறதுக்கான எல்லா விஷயமும் அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறது, அவனை அந்த பெட்டில் படுக்க வைக்கிறதுன்னு அந்த இடத்துக்கு புஷ் பண்ணுவாங்க. இப்போ மருந்து சாப்பிட்டு படுத்தவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹாலுசினேஷன் வரும். என்ன அப்படின்னா, அதில் அவன் ஆண்ட்ரூவா யாரை நினச்சிருக்கானோ அவன் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிப்பான். அவன் சொன்னா இல்லையா, பேப்பரில் பார்த்தேன் ஒரு பெரிய வெட்டு இருந்ததுன்னு, அந்த வெட்டு காயத்தோடய அவன் வந்து நிற்கிற மாதிரியும் கையில் வந்து ஆல்கஹால் வச்சிருக்க மாதிரி இவனுக்கு ஸ்மோக்லாம் பற்ற வைப்பான். அவன் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருப்பான். டெடி அவனை ஹாலுசினேஷனில் இருக்கான். அப்போ திடீர்னு சக்கு வருவான், அப்பியர் ஆகி, பாஸ் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவான். திரும்பி பார்க்கும்போது அந்த ரேச்சலாக நடித்த பொண்ணு வந்து உண்மையாகவே இவனோட மனைவி மாதிரி அங்கே நின்றுட்டு, கொஞ்சம் கை கொடுக்குறியா நம்ம குழந்தைகள்லாம் தூக்கி போய் போடுறதுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த குழந்தை போய் அப்படியே கை கொடுத்து தூக்குவான். தூக்கும்போது அப்பா நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் என்னை காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பான். ஸோ இப்படி இந்த சீனில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, அவனுக்கு அந்த பற்ற வச்ச ஸ்மோக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மோக் அப்படியே போகும். இன்னொரு சீனில் கவனிச்சிங்கன்னா அந்த ஸ்மோக்கெல்லாம் அப்படியே ரிவர்ஸில் போகும்.
இந்த ஸ்மோக் வந்து ஃபார்வர்டு ரிவர்ஸ்னு போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அந்த காட்சிகளில். ஃபஸ்ட் டைம் எனக்கு அது நோட் பண்ண முடியல, செகண்ட் டைம் வாட்ச் பண்ணும்போது அதில் நோட் பண்ணேன். ஸோ அவனுடைய அந்த ஹாலசினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ராக்மெண்டடாக இருக்குது, முன்ன பின்ன அங்கே மாறி இருக்குங்கிறது தான் அந்த ஸ்மோக்கோட ரிவர்ஸ் எஃபெக்ட் இதெல்லாம் நமக்கு காட்டுறது. அவன் என்ன மாதிரியான ஒரு ஹாலசினேஷனில் டீப்பாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காட்சியில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ராமாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை திரும்ப ஆண்ட்ரூ வெளில கொண்டு வரதுக்காக அவன் குடும்பத்தில் என்ன நடந்ததோ அதை வேற ஒரு ரேஷல் கேரக்டர் மூலமாக பண்ணி அதை வெளில கொண்டு வரணுன்றதுக்கான ட்ராமா தான் அது. அந்த ரூமில் போய் அவனை படுக்க வைக்கும்போது, பில்ஸ் கொடுத்து படுக்க வைக்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா, அப்போ கேவ்லி வந்து பர்பஸாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவார். ரேச்சல் வந்து லைட் ஹவுஸ்ட்டு தான் கிடச்சா அப்படின்னு ஒரு சின்ன லீக் கொடுத்துட்டு போவார். இந்த ட்ராமா மூலமாக ஆண்ட்ரூ வெளில கொண்டு வர முயற்சி பண்ணணும். அப்படி கொண்டு வர முடியலன்னா அல்டிமேட்டாக கடைசியாக லைட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போய் அங்கே உண்மை சொல்லணுங்கிறது தான் மோட்டிவ். அதுக்கான ஒரு லீக்கை தான் வந்து கேவ்லி அந்த இடத்துல கொடுத்துட்டு போவார். இப்படி தான் அந்த காட்சி முடியும். ஹாலசினேஷன்லேருந்து எழுந்திருக்கிற டெடி அடுத்து சந்திக்க போகிறது ஜார்ஜ். இதுதான் படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. இது ஏன் ஜார்ஜை பார்க்க போகிறான்னா, அதுவுமே வந்து சக் மூலமாக தான். சக் சொல்லுவான், இப்போ பவர் கட் ஆகிடுச்சு, இதுதான் வாட்ஸிக்கு போகிறதுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி அவனை புஷ் பண்ணுவான். அவனை அழகாக அங்கே கூட்டு போயிடுவான். உள்ளே கூட்டு போகும்போது கூட வேறு சில கைதிகள்லாம் வந்து அவனை அடிக்க பார்ப்பாங்க. அங்கேருந்து சக் தான் அவனை காப்பாற்றி உள்ளே அனுப்புவான். எங்கன்னா ஜார்ஜ் மீட் பண்ணுறான் அந்த இடத்துக்கு தள்ளி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக் இருக்க மாட்டான், நைஸாக கழண்டு வைப்பான். அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணுவான். ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு ட்ராமா தான், ஜார்ஜை மீட் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஜார்ஜை அந்த இருக்கிற அறை பக்கம் டெடி போகும்போது லைடஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அது யாருன்னா ஜார்ஜ் கூப்பிட்டுட்டே இருப்பான். அப்போ தான் வத்தி பிச்சை முதல் எடுத்து அதை அறைக்குள்ளே பார்க்கும்போது ஜார்ஜை அவன் மீட் பண்ணுறான். டெடி வந்து ஜார்ஜை ஐடென்டிஃபை பண்ண உடனே, என்ன ஆச்சு ஜார்ஜ், யார் உன் முகத்துலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ போய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி முதல்ல நமக்கு புரியாது. ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா, தான் ஆண்ட்ரூ லைடியஸுங்கிறது வந்து டெடி தாங்கிற உண்மையை சொல்லியிருப்பான். அந்த உண்மையை சொன்னதாலே அவனை பயங்கரமாக அடிச்சிருப்பான். அது நீ பண்ணது தான், உன்னால் வந்தது தான் அப்படின்னு காட்டுவான் இல்லையா, அது வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக டெடி தான் அவனை அடிச்சிருப்பான். நான் வந்து ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பிம்பம் அவன் கிரியேட் பண்ண ஸ்பிளிட்டை வந்து இல்லைன்னு சொல்லிட்டா கோவம் வந்துடும். ஏன்னா அவனோட டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதை யாராவது கை வச்சாங்கன்னா கோவம் வந்துடும். அதனால தான் அவன் ஹெவியாக பீட் பண்ணியிருப்பான். அதனால தான் ஜார்ஜ் திரும்ப இந்த டைம் வந்து அழுத்தி சொல்லவே மாட்டான். நீ தாண்டா ஆண்ட்ரூ லைடியஸ்ன்றதை சொல்லவே மாட்டான். அதை இன்டைரக்டாக நிறையா வகையில் பேசிக்கிட்டே இருப்பான். என்ன மாதிரி சொல்லுவான், இது எல்லாமே வந்து ஒரு நாடகம் தான், இது வந்து ஒரு ட்ராமா அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்லிகிட்டே இருப்பான். யூ ஆர் அ ரேட் இன் அ மேஸ், நீ இந்த மேஸ்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவான். நல்லா கவனிச்சிங்கன்னா, நீ உனக்கு வந்து கூட இருக்க நீ சக் அவன் கூட நீ ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்பான். நான் அவனை நம்புகிறேன், அவன் என்னோட பார்ட்னர் அப்படின்னுவான். அதெல்லாம் இல்லை, நீ அவன் கூட ஒர்க் பண்ணியிருக்கியா ஏற்கனவே அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கே ஒரு டவுட் வந்துடும். ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வரானா, இது எல்லாமே ஒரு நாடகம் அப்படிங்கிறத ஜார்ஜ் தெளிவாக சொல்லிகிட்டே வருவான். அந்த பார்ட்னரை இவன் தீவிரமாக நம்புறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறது, ஸோ தே ஆல்ரெடி வான், அப்போ வந்து அவங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க, அவங்க ட்ராமாவில் நீ உள்ளே போயிட்ட அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப தெளிவாக ஜார்ஜ் பேசுகிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது. அப்போ ஜார்ஜ் சொல்கிறான், ட்ரூத் ஆர் ஆண்ட்ரூ, இதில் ஏதாவது ஒன்று தான் உன்னால் கில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். விச் மீன்ஸ் நீ ஆண்ட்ரூங்கிற உண்மையை ஒத்துக்கணும், அப்படி இல்லைனா ட்ரூத்தை நீ மறைக்கணும், இது ரெண்டுத்தில் தான் ஒன்று தான் பண்ண முடியும் அப்படின்னு கிளியராக ஜார்ஜ் சொல்கிறான். இப்போ இதுக்கெல்லாம் காரணமே வந்து என்னென்னா, டெடியோட மைண்டில் வரக்கூடிய அவன் ஒய்ஃப் ஹாலசினேஷன் தான். சொல்லுவான், அவளை கொன்னுடு, அவளை திரும்ப அவளை வர வைக்காதன்னு தெளிவாக சொல்லிகிட்டே இருப்பான் ஜார்ஜ். ஆனால் இவனால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஜார்ஜ் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த அறையில் மூலையிலேருந்து அவரோட மனைவியோட ஹாலசினேஷன் வர ஆரம்பிச்சிடும். டெடியால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அவகிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் இவன் இப்படி தான் அப்படின்ற மாதிரி மூலையில் போய் உட்காந்துருவான் ஜார்ஜ். ஸோ அப்போ இந்த ஹாலசினேஷனுக்குள்ளே மறுபடியும் போக ஆரம்பிக்கிறான். அவளை போவிடு, அவகிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்கிறான். அது என்னால் முடியாது அப்படின்னு டெடி சொல்கிறான். அப்போ உன்னால் இந்த தீ விட்டு போகவே முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறான் ஜார்ஜ். அதுக்கு பிறகு டெடி அங்கேருந்து கிளம்புறான். ஆனாலும் அப்பயும் ஜார்ஜ் கூப்பிட்டு காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இப்போ இந்த ஜார்ஜ் போர்ஷனை நல்லா கவனிச்சோம்னா, இருக்கிறதே படம் முழுக்க ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவன் தான். நீ ஒரு மேஸில் மாட்டியிருக்க, உன் ஒய்ஃபு அந்த தாட்லேருந்து நீ வெளில வரலன்னா உன் நாளைக்கு இருந்து போக முடியாது, உன் கூட இருக்கவங்கலாம் போய் சொல்கிறாங்கன்னு தெளிவாக எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆள். ஆனால் நம்ம முதல்ல பார்க்கும்போது இவன் ஏதோ ஒரு மென்டல் மாதிரி பேசலான்னு நினைப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப லேடாக எழுதப்பட்டது. இப்போ அடித்தானா கூட நீ தான் அடிச்சேன்னு சொல்ல மாட்டான், இதெல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு. அப்போ நம்ம இது ரெண்டு வகையாக புரிஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோ லேயடாக கோடடாக ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி டெடியும் ஜார்ஜை மீட் பண்ணக்கூடிய ஒரு சீன். இதை படமாக்கப்பட்ட விதமே சரி, அந்த வத்திக்குச்சி எடுத்து அந்த லைட்டில் நமக்கு பார்க்கும்போது அந்த வத்திக்குச்சி அணையத்துக்குள்ளே இவங்க என்ன பேசுகிறாங்கன்ற சுவாரஸ்யம் நமக்கு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு விறுவிறுப்பான ஒரு காட்சியாக அது அமைஞ்சிருக்கும். படத்தில் நிறைய சிம்பாலிசம்ஸ் இருக்குது. குறிப்பிட்டு ரெண்டு சொல்லணும்னா, நெருப்பு, நீர் வர இடங்கள்லாம், எங்கெங்கெல்லாம் நெருப்பு வருதோ அங்கெல்லாம் வந்து அவன் ஹாலசினேஷன்ஸ் நிறையா டெலியூஷன்ஸ்குள்ளே போகிறாங்கிறதுக்கான இது இருக்கும். ஒரு இடத்துல மனைவி நெருப்பில் எரியிற மாதிரி காட்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு அந்த இடத்துல போய் அவன் குளிர் காயிற மாதிரி இடங்களில் வரக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் ஹாலசினேஷன் இருக்கணும் அங்கே ஸ்லைட்டாக ஒரு நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் நீர்,
அது வந்து ஒரு ஹார்ட் ஹிட் ரியாலிட்டியை காட்டக்கூடிய இடம். எங்கெங்கெல்லாம் நீர் வருதோ, இப்போ தன் மகள் வந்து நீரில் இறந்து போகிறா, கொண்டு போய் போடுறது, அந்த மாதிரி மழை பெய்யறது, இந்த மாதிரி நீர் வரடம்லாம் அவனுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஹிட் ரியாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பாலிசமாக படம் முழுக்க நிறைய இந்த மாதிரியான சிம்பாலிசத்தை நீங்கள் இந்த படத்தில் நோட் பண்ண முடியும். ஓகே, ஜார்ஜிட்ட சொல்லிவிட்டு அடுத்து நான் லைட் ஹவுஸ் நோக்கி போகிறேன் அப்படின்னு வரான். லைட் ஹவுஸில் என்ன தான் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெடி அங்கே போகிறான். அப்போ சக்கை கூப்பிட்றான். சக்கு வந்து இல்லை ஆபத்தாக இருக்க போக முடியாதுன்னு போது அவனை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் டக்குன்னு ஒரு ஹாலுசினேஷனில் சக்கு காணா போயிட்டான். ஆனால் எட்டி பார்க்கும்போது கீழே கடலில் விழுந்து இறந்துட்ட மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் அவனுக்கு வரும். அவனை காப்பாற்றலான்னு கடகடன்னு கீழே இறங்கி பார்ப்பான், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ சக்கு இறந்துட்டான்னு ஒரு கற்பனை அவனுக்கு இருக்கும். சரி, மறுபடியும் மேலே எழுந்து போகலான்னு போது நிறைய எலிகள் வரும். அப்புறம் அதை தாண்டி ஒரு குகை மாதிரி ஒரு வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு உள்ளே போய் பார்ப்பான். அங்கே ஒரு பெண் இருப்பாங்க. இது எல்லாமே அவனுடைய ஹாலுசினேஷன் தான். அந்த பெண்ணுங்கிறது இவனோட ஸ்பிளிட் மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் தான். அந்த பெண் என்ன சொல்லணும்னா, நான் தான் ரேச்சல், அங்கே வந்து நடித்தாங்க, ஏமாத்தினாங்க, உள்ளே இருந்ததெல்லாம் நான் தான் உண்மையான ரேச்சல், நான் வந்து இங்கே வேலை செஞ்சேன். நர்ஸான்னு கேட்பான். இல்லை, நான் டாக்டராக இருந்தேன். இங்கே வந்து பேஷண்ட்ஸுக்கு மருந்துலாம் கொடுத்து அவங்கள வந்து பயங்கரமாக அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நீ இவங்ககிட்ட எதுவும் மாத்திரை சிகரெட் எதுவுமே வாங்கலைல்ல, அதெல்லாம் வந்து ஒன்று டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துவா. இவனுமே பயப்பட ஆரம்பிச்சிருவான். உங்க கூட இருக்கக்கூடிய சக்கு கூட இப்போ எங்கே போயிட்டான், நடுவில் காணா போயிட்டானே அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்து இது எல்லாமே என்னென்னா, இந்த சீனோடைய நோக்கம் என்னென்னா, இவன் ஒரு கான்ஸ்பிரசி வச்சுருக்கான் இல்லையா, டெடியோட கான்ஸ்பிரசியை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக ஒரு ஹாலுசினேஷன் மூலமாக ஒரு கேரக்டர் வந்து சொல்கிறது மூலமாக டெடி வந்து ஏதோ ஆபத்து, இங்கே ஏதோ பிரச்சனை, நம்ம லைட் ஹவுஸ் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கான்ஸ்பிரசியை உறுதிப்படுத்துறதுக்காக அவன் மூளை வந்து வேலை செய்யுதுங்கிறதுக்காக தான் இது. ஸோ அங்கே அந்த ரேச்சல்ங்கிற சொல்வா, உண்மையாகவே ரேச்சலுக்கு கல்யாணமே ஆகலை, எனக்கு வந்து பசங்களே கிடையாது, இதுதான் நான் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் சொல்லுவோம். ஆக்சுவலாக இது எல்லாமே ஹாலுசினேஷன் தான். அங்கேருந்து தப்பிச்சு லைட் ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்னு டெடி கிளம்பி அந்த லைட் ஹவுஸ் நோக்கி போக பார்ப்பான். ஸோ நவ் த கிளைமேக்ஸ் இன் லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ்க்கு வந்து அவன் வரான். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா, எதுக்காக லைட் ஹவுஸ்? படம் முழுக்க அவனை வந்து டெடிக்குள்ளே இருந்து அந்த ஆண்ட்ரூ வெளில வர்றதுக்கான முயற்சி தான். ஆனால் அவன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த உண்மையான ஆண்ட்ரூ வெளில வரல. அந்த மருந்தெல்லாம் கொடுத்து அவனை அதை தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கடைசி ஆப்ஷனாக வேறு வழி இல்லாமல் அவனை லைட் ஹவுஸ்க்கு வர வச்சு அங்கே அவனுக்கு உண்மையை சொல்லலாம் அப்படிங்கிறத அங்கே போர்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அவன் தண்ணி சுற்றி இருக்கிறதால அவனால் ஈஸியாக அங்கே வெளில போக முடியாது. ஸோ ஒரு கண்ட்ரோல்டான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறதால தான் அவனை வந்து லைட் ஹவுஸ்குள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் அவனை அங்கே வர வைக்கிறாங்க. அவனுமே உள்ளே வந்து ஏதோ பெரிய சர்ஜரியாக நடக்குதோ அப்படின்ற மாதிரி, ஏதோ பயங்கரமான விஷயங்கள் நடக்குதுங்கிற மாதிரி துப்பாக்கி எடுத்துகிட்டு உள்ளே வருவான், ரைஃபிள் எடுத்துக்கிட்டு. ஆனால் அங்கே உள்ளே ஒன்றுமே இருக்காது. கேவ்லி வந்து கூலாக உட்காந்துருப்பார் உள்ளே. வந்துட்டியா, ஏன்னா அவருக்கு பழக்கப்பட்ட மாதிரி தான், நீங்கள் தான் வருவேன்னு எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி வந்தோடனே உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒன்றுன்னா அதில் முதல் உண்மை, 67வது பேஷண்ட் வேறு யாரும் இல்லை, நீ தான் அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அதை அவனால் ஏற்றுக்க முடியாது. முதல்ல நீங்கள் எல்லாம் போய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் அந்த போர்டு எடுத்து காட்டுறார், அந்த அனகிராம்ஸை காட்டுறார். அனகிராம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ 4 லெட்டரில் ஒரு வார்த்தை இருக்குது, இல்லை 5 லெட்டரில் வந்து ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை அப்படியே திருப்பி போட்டு நம்மளால் இன்னொரு வார்த்தையை கிரியேட் பண்ணால் அதுதான் அனகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. லிசன் அப்படின்னு இருக்குன்னா சைலண்ட், இதில் இருக்க அதே லெட்டர்ஸ் எடுத்து போட்டோன்னா வரும். ஸோ அந்த மாதிரி இவனோட ஒரிஜினல் பேர் இந்த படத்தில் அவன் வந்து ஒரு மார்ஷலாக, யூஎஸ் மார்ஷலாக அவன் சொல்கிற பேர் அப்படிங்கிறது எட்வர்ட் டேனியல். இதோட அனகிராம் என்னென்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரூ லேடியஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட அனகிராம் தான் அந்த வார்த்தை அப்படிங்கிறது. அதே போல் அவருடைய மகள் நேம் தான் ரேச்சல் அப்படிங்கிறது. இந்த படத்தில் அவன் சொல்கிறது என்னென்னா ரேச்சல் சொலாண்டோ அப்படிங்கிற பேரை தான் இல்லை நம்ம தொடர்ந்து சொல்லப்படுது. ஆக்சுவலான உண்மையான நேம் என்ன, அவனோட மனைவி பேர் என்ன அப்படின்னா டோலர்ஸ் சேனல் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் கைண்ட் ஆஃப் அனகிராம் அப்படிங்கிறது தான் அந்த போர்டில் ஒரு காட்டுறார். இந்த உண்மைகள் மெல்ல மெல்ல சொல்லப்பட்டாலும் அவனுக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டான். இல்லை நீங்களாம் போய் சொல்கிறீங்க, எனக்கு மருந்து கொடுத்து என்ன குழப்பறீங்க, கை கூட பாருங்கள் நடுங்குது அப்படின்னு கேட்பான். இது என்னன்னு பாருங்கள், அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்லுவார், இது வந்து வித்ட்ரால். நீங்கள் ஒரு நாளாக எடுத்துகிட்டு இருந்த மருந்து வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல 2-3 நாளாக நீங்கள் எடுத்துக்கலன்றதால அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் தான் அது, மருந்து எடுக்காததுக்கான சிம்டம்ஸ் தான் அது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் எவ்வளோ நாள் இங்கே இருக்கேன்னா 2 வருஷமாக நீங்கள் தான் இருக்கேன். ஸோ அப்போ இவ்வளோ நாளாக கொடுக்கப்பட்ட மருந்து கடைசி 2-3 நாளாக கொடுக்கலன்றதால வித்ட்ராவல் சிம்டம் தான். அந்த தொரசின் மூலமாகவாது எப்படியாவது காம் டவுன் ஆவான்னு முயற்சி பண்ணுறாங்கன்னா அது நடக்கலை அப்படிங்கிறத அங்கே கடைசியாக சொல்கிறாங்க. அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதுக்கிடையில் என்னோட பார்ட்னர் எங்கன்னு கேட்கும்போது சக்கும் உள்ளே வரான். அது வந்து டாக்டர் ஷீஹன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. ஸோ எதுக்காக ஒரு நாள் டெடி கூட இருந்தானா அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு டாக்டர் கூடவே இருக்கணுன்றதுக்காக தான் அவன் கூடவே ட்ராவல் பண்ணான் அப்படிங்கிற உண்மையெல்லாம் அவனுக்கு தெரிய வருது. அப்பப்போ ஹாலுசினேஷனில் அவனோட மனைவி அங்கே வரா, அப்பியர் ஆகிறா. நீங்கள் வராதன்னு சொன்னல, இங்கே வந்துன்னா இதுதான் அவனோட முடிவு, திஸ் இஸ் த எண்ட் அப்படின்னு அடிக்கடி அவன் சொல்லுவாள். அதையும் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். விச் மீன்ஸ் டெடியோட எண்டு இங்கே தான். இதுக்கப்புறம் அவன் ஆண்ட்ரூவாக மாறியே ஆகணுங்கிற சூழ்நிலையில் அவன் தள்ளப்படுறான். அவனால் இது பொறுத்துக்கொள்ள முடியாமல் வைலண்ட்டாக துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் தெரியுது நமக்கு அது ஒரு பொய் துப்பாக்கி, ஒரு டாய் கன் அப்படிங்கிறது. இதை வச்சு தான் அவனை நல்லா அவன் சுற்றிட்டு இருந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வேறு வழி இல்லாமல் அவர் வயலண்ட்டாக அட்டாக் பண்ண போகும்போது தான் டக்குன்னு டாக்டர் கேவ்லி வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டுறார். பார், உன் குழந்தைகளை பார்,
மனைவியை வந்து கொன்ன அந்த குழந்தைகளை பார் அப்படின்ற மாதிரி. உண்மையாக நடந்தது என்னென்னா அவன் மனைவி தான் குழந்தைகளை கொன்னாங்க, வேறு வழி இல்லாமல் இவனுமே ஒரு உணர்வு பூர்வத்தில் இவனே தான் அவன் மனைவியை கொண்டுட்டா அப்படிங்கிற அந்த கிளைமேக்ஸ்லாம் இங்கே ரிவீல் ஆகுது. ஒரிஜினலான அவன் குழந்தைகளுடைய ஃபோட்டோவை பார்த்தோன்னே வேறு வழி இல்லாமல் அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த உண்மையான ஆண்ட்ரூ தான் அப்படிங்கிற நிலைக்கு வெளில வந்து அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். அதோட அந்த லைட் ஹவுஸில் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணால் பெட்டில் அவன் எழுந்திருக்கிறான். லைட் ஹவுஸில் மயங்கி விடுற டெட்டை வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் கண் விழித்து எழுந்திருக்கிறான். இப்போ அவன்கிட்ட கேட்குறாங்க, உன் பேர் என்னும்போது ஆண்ட்ரூ, ஃபுல் பேர் சொல்லு, ஆண்ட்ரூ லேடர்ஸ். உன்னுடைய மனைவி பேர் என்ன? இவ தான், நான் தான் அவன் மனைவி கொண்டுட்டேன், அவன் மனைவி என்ன பண்ணான், என்னோடய குழந்தைகளை கொண்டுட்டா அப்படின்னு எல்லா உண்மைகளையுமே கன்ஃபஸ் பண்ணுறான் ஆண்ட்ரூ. விச் மீன்ஸ் டெடி வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஆண்ட்ரூ லேடர்ஸாக மாறிட்டான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ டாக்டர் கவிலி வந்து பக்கத்தில் சொல்கிறார், இதே மாதிரி 9 மாதத்துக்கு முன்னாடி நீ இதே மாதிரி ஆகிட்ட, ரீசெட் ஆகிட்ட, ஆனால் திரும்ப டெடியாக மாறிட்ட. இது வந்து ஒரு டேப் மாதிரி திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்குது. நீ 2 வருஷமாக இங்கே தான் இருக்க. ஸோ நீ தெளிவாயிட்டியா அப்படின்னும் போது, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டியா அப்படின்னும் போது, எஸ் நான் மனம் வந்து எல்லா தப்பையும் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களாம் போயிடுறாங்க. இப்போ வெளிலேருந்து உட்காடுறான் டெட். எஸ், ஆண்ட்ரூலேருந்து அவன் டெட்டாக மாறிட்டான். இது ஏன்னா அவங்களுக்கு வந்து டவுட், இவன் சொல்லிடுறான் ஓகே, ஆனால் இவன் யாருக்கு நெருக்கமாக யார் வந்து முழுசாக நம்புறான்னு பார்த்தீங்கன்னா சக் தான். அதனால் சக்கை அவன் பக்கத்தில் விட்டு அவனை சோதிக்கிறாங்க. சக் பக்கத்தில் போய் சிகரெட்டு கொடுத்து, வாட் பாஸ், எப்படி என்ன விஷயம், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இங்கேருந்து சீக்கிரம் போகணும், இவனும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் டெடியாக மாறிட்டான் அவன் அப்படிங்கிறது சக் தெரிஞ்சிருது. ஒரு சைகை காட்டுறான். தூரத்தில் இருக்கவங்க வெயிட் பண்ணுறாங்க, ஏன்னா இது நடக்கும்னு அவங்களுக்கு தெரியுது. வேறு வழி இல்லை, லொபாட்டமி தான் அப்படிங்கிறத கண் சைகை காட்டுறாங்க. அந்த லொபாட்டமி மூளை அறுவை ஆப்ரேஷனுக்கான அந்த நீடில் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை நோக்கி வராங்க. இதெல்லாம் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கிறான் டெடி. அவனுக்கு நல்லாவே தெரியுது, குற்றத்தை ஒத்துக்கிட்டான், உள்ள தெளிவாயிட்டான், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனால் வெளில வந்தோடனே திரும்ப அவனை வந்து ஒரு டெடி மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அப்போ அவனை அறியாமே இது மாறுறாங்கிறது அவனுக்கு தெரியுது. ஸோ அவனே வந்து எழுந்து அவங்க எல்லாமே அந்த கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வராங்க, டாக்டர்ஸ்லாம் வராங்க, இவனே நடந்து அவங்களோட போகிறான். ஸோ விச் மீன்ஸ் அவனே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறான் அப்படிங்கிறது தான். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இருந்தாலும் நான் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறேன், ஸோ இதுதான் முடிவு அப்படிங்கிறத அவன் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிறத ஒரு கடைசி டைலாக் மூலமாக வந்து அவன் சொல்கிறான். எது ரொம்ப மோசமானதுன்னு சொல்லு சக், ஒரு மான்ஸ்டராக வாழ்கிறதா இல்லை வந்து ஒரு நல்லவனாக சாகிறதா அப்படின்னு கேட்டுட்டு நடந்து போகிறான். லைட் ஹவுஸ் காட்டப்படுது, அதோட படம் முடியுது. அந்த கேள்வி தொடர்ந்து நமக்கு படம் பார்த்த பிறகும் எது நியாயம் எது உண்மை அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே ஓடுது. இப்படியாக அந்த படம் முடிகிறது. ஸோ இப்படியாக இந்த படம் நம்ம ஒரு முறை பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள், நாங்களே எங்கள் டீமில் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார், நாங்கள் அதை கவனிக்கல, நான் பார்த்த விஷயத்தை இன்னொருத்தவங்க கவனிக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு முறை பார்க்கும்போது ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்கு, விஷுவல், வசனம் உட்பட நிறைய லேயர்ஸை வச்சு ஒரு டைம் பார்க்கும்போது ஒரு புது உணர்வு வந்து படம் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எங்களால் முடிந்த வரை நிறைய விஷயங்களை டிகோட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எதாவது புதுசாக இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதுபோல் வேறு எந்த படம் நிறைய டீகோட் பண்ணுவதற்கான இந்த படத்தை டீகோட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நம்ம அடுத்த படமாக பண்ணலாம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான படங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே மூவி மேனுடன். நன்றி.